உறவுகள் ஈரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மதுரன் இணைகிறார். வணக்கம் இரா மதுரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். இரா மதுரன், உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் உள்ளூராட்சி சபை ஆட்சி அமைப்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் சற்று முன்னர் பார்த்திருந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கூறிய விடயத்திலிருந்து, அதாவது ஜேவிபியினர் அவர்களுடைய உயர் மட்டத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியோடு கூட்டமைப்பதற்கு மறுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக என்ன அறிகிறீர்கள்? உண்மையில் பரவலாக போது உண்மையிலே நடைபெறுகின்ற கள நிலவரம் என்பது தமிழரசு கட்சி சங்கு சைக்கிள் கூட்டணி அமைந்தது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை குழப்பதற்கு பல முயற்சிகளை எடுத்தார்கள். ஆனால் அது கைகூடாத நிலைமையிலே தமிழ் மக்களுடைய நீண்டகால ஒரு கனவு நனவாகின்ற வகையிலே ஒரு தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற ஒரு கணிசமான தரப்பினர் ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருப்பது ஒரு ஆரோக்கியமான விடயம். ஆனால் அது சுமந்திரன் தலைமையிலான தமிழரசு கட்சிக்கு அது ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. ஆகவே அந்த பேரதிர்ச்சியிலிருந்து மீள முடியாதவர்களாக அவர்கள் இப்போது அவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு தமிழரசு கட்சியினுடைய உண்மையான ஒரு பற்று கொண்டவர்களையும் ஒரு தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்களிடையும் அது ஒரு விசனத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான முயற்சிகளாகத்தான் அமைந்திருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் முன்னர் பார்த்ததை போன்று டக்ளஸ் சிவானந்தாவை நேரடியாக போய் சந்தித்தது, அதாவது மாவை சேனாராயா உள்ளிட்ட தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்களை படுகொலை செய்கின்ற அந்த சம்பவத்தோட ஒரு கொலைவரியோடு அவர்களை படுகொலை செய்ய முற்பட்ட அந்த தரப்பினரை தேடிச் சென்று பதவிகளுக்காகவும் கதிரைகளுக்காகவும் தேடிச் சென்றபடியும் பல ஒரு எதிர்மறையான நிலப்பாட்டை தமிழரசு கட்சிக்கு உருவாக்கி இருக்கின்றனர். அதோடு ஜேவிபியோடும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த விடயங்களும் அரசியல் புரசலாக வெளிவந்து சமூக வலைத்தளங்களில் தமிழரசு கட்சியினுடைய செல்வாக்கை ஒரு பலகீனப்படுத்துகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. இப்ப இவ்வாறான ஒரு நிலைமையில் தான் ஜேவிபியினுடைய முக்கியஸ்தராக இருக்கின்ற பிமல் ரட்நாயகா இன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பிலே ஒரு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் அந்த தெரிவித்த கருத்து பத்திரிகையில வந்திருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில பிமல் ரட்நாயகா வந்து தமிழரசு கட்சிக்கு ஜேவிபி ஆதரவு வழங்காது, ஆரம்பத்தில் இருந்தே இவ்வாறான ஒரு நிலைப்பாடுதான் அவர்கள் ஒரு ஜேவிபியினுடைய தேசிய தலைவர்கள், அதாவது முக்கியஸ்தர்களாக இருக்கின்ற தரப்பினர் தெளிவு ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகின்றார்கள் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு கிடையாது என்று. அந்த செய்தியை மீண்டும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதே நேரத்தில் அந்த அந்த விடயப்பரப்புக்குள் செல்கின்ற போது மக்கள் ஆணைக்கு ஜேவிபி ஒருபோதுமே தேசிய மக்கள் சக்தி ஒருபோதுமே இடையூறாக இருக்காது. வடக்கு கிழக்கிலே மக்கள் பெரும்பான்மையாக இந்த தரப்புக்கு ஆணை வழங்கி இருக்கின்றார்களோ அந்த தரப்பினர் ஆட்சி அமைப்பதுதான் ஒரு அடிப்படை நியாயமாகும். அதை வேறு எந்த தரப்புகளுமே குழப்பாது. அந்தந்த இடங்களிலே பெரும்பான்மை பெற்ற தரப்பினர் ஆட்சி அமைப்பதற்குரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதற்கு ஜேவிபி ஒருபோதும் இடையூறாக இருக்காது. அது தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெற்ற சபைகளில் கூட ஜேவிபி ஒருபோதுமே அவ்வாறான ஒரு முயற்சிகளை எடுக்காது என்கிற ஒரு கருத்தை அவர் அங்கே தெரிவித்திருக்கின்றார். அவர் பொதுவாக ஜேவிபியும் இதைத்தான் கூறி வருகின்றது. அதாவது அகில இலங்கை ரீதியாகவும் அவர்களுடைய நிலைப்பாடு அதுவாகத்தான் இருக்கின்றது. எந்தெந்த சபைகளிலே பெரும்பான்மை எந்த தரப்புக்கு கிடைத்ததோ அந்த தரப்புக்கு ஆட்சி அமைக்கின்ற உரிமை இருக்கின்றது. ஆகவே அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு மற்றவர்கள் வழிவிட்டு ஒதுங்குவதுதான் மக்கள் ஆணைக்கு கொடுக்கின்ற ஒரு மதிப்பாக இருக்கும் என்கிற கருத்தை கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு ஜேவிபியினுடைய பிரமுகரும் கூறியிருக்கிறார், அந்த தமிழ் கட்சிகள் வடக்கு கிழக்கிலே வந்து ஒரு அரசியல் போட்டி காரணமாக மக்கள் ஆணைக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. அவர்கள் எந்தெந்த தரப்புகள் மக்கள் ஆணை பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் ஆட்சி அமைக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆக இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது ஒரு தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியினுடைய கொழும்பு மட்ட தலைமை இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை இன்றைய தினம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள்.
ஜேவிபியினர் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. மக்களுடைய ஆணையை ஏற்று நடத்துங்கள் என்று சொல்வதை கேட்கும் பொழுது, இந்த கோமாளிகளுடைய நிலையை யார் யாரெல்லாம் வர்ணிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாமல் போய்விட்டிருக்கிறது. இனி இரமேந்திரன், நீங்கள் போல கூறினீர்கள், ஜேவிபியினுடைய நிலைப்பாட்டை தெளிவாக விளங்கப்படுத்தினார்கள் என்ற விடயத்தை நீங்கள் கூறும் பொழுது, சுமந்திரன், உங்களுக்கு தெரியும், ஜேவிபியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் அது தொடர்பாக பேசியிருக்கணும். சுமந்திரன் இவர்கள் இவ்வாறு கூறினாலும் தொடர்ச்சியாக ஜேவிபியோடு கூட்டமைப்பதற்கு முயற்சி எடுப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மையில் உங்களுடைய கேள்வி நியாயமானது. ஆனால் அதைத்தான் நான் கொழும்பு மட்ட தலைமை என்று கூறியிருந்தேன். என்றால் உள்ளூராட்சி என்பது கட்சிகளுடைய தலைமைகளுக்கு அப்பால் முடிவுகளை எடுத்து செயல்படக்கூடிய ஒரு யதார்த்த பின்புலம் இருக்கின்றது. அவர்கள் பெரும்பாலும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக வடகிழக்கிலே, குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே போட்டியிட்டவர்கள் அந்த கட்சியினுடைய பாரம்பரிய உறுப்பினர்களோ, இல்லை அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களோ, இல்லை அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய விசுவாசம் கொண்டவர்களாகவோ இல்லை. ஒரு மாற்றம் என்கின்ற அந்த ஒரு ஏமாற்றமான ஒரு நிலைப்பாட்டுக்கு கீழாக ஒரு போலித்தனமான ஒரு ஒரு நம்பிக்கையோடு அந்த திசைகாட்டிக்கு பின்னாலே சென்றவர்கள் கணிசமான வேட்பாளர்கள். ஆகவே அதிலே கடுமையான அதிருப்திகளும் நிலவி கொண்டிருக்கின்றன. அந்த அவர்கள் பெரும்பாலாக அந்த விகிதாசார பிரதிநிதித்துவத்தினூடாக கிடைத்த ஆசனங்களின் ஊடாகத்தான் தேசிய மக்கள் சக்தி கணிசமான ஆசனங்கள் நேரடியாக வட்டார ரீதியாக அவர்கள் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய இடங்களில் தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இன்று பிமல் ரட்நாயக்கா ஏற்கனவே ஒரு தடவை கூறியிருந்தார், வடக்கு கிழக்கிலே ஜேவிபி தான் ஒரு முதன்மையான இடத்தை பெற்று 150க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி இருக்கின்றோம் என்று. தாங்கள் அதற்கு முன்னர் வடமாகாணத்திலே ஒரு வடக்கு கிழக்கிலே 3-4 இடங்களில் தான் உறுப்பினர்களை பெற்றிருந்தோம். ஆனால் இந்த தேர்தலிலே தாங்கள் 150க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றோம் என்று பெருமையாக கூறியிருந்தார். அவை பெருமையாக கூறுவதெல்லாம் ஒன்றுமில்லை. இந்த விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் ஊடாக இந்த தேர்தல் முறையின் காரணமாகத்தான் அவர்களுக்கு அந்த இடம் கிடைத்திருக்கின்றதை தவிர, ஒரு வட்டாரத்திலே நேரடியாக இந்த ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளரை நாங்கள் வெற்றி பெற வைத்துத்தான் இந்த வட்டாரத்தினுடைய வளர்ச்சியை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும், இல்லை இந்த சபையை நாங்கள் ஒரு வளர்ச்சி பாதையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற இந்த மக்களும் வடக்கு கிழக்கில் ஆணை வழங்கவில்லை ஜேவிபிக்கு. ஆகவே இது ஒரு பின்கதவு வழியாக இந்த தேர்தல் முறையை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த தேர்தல் முறையினுடைய பலகீனம் காரணமாகத்தான் அவர்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. ஆகவே அதனூடாக நியமனம் பெற்றவர்கள் கூட பல சர்ச்சைகள் இன்று நிலவி கொண்டிருக்கின்றது. இப்படியான நேரத்தில் அந்த உறுப்பினர்களோடு தான் சுமந்திரன் தரப்பினுடைய டீல் இருக்கின்றது. என்றால் தேசிய மட்டத்தோடு டக்ளஸ் சிவானந்தாவோடு போய் சந்திக்கின்றார்கள் என்று சொன்னால், டக்ளஸ் சிவானந்தா ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு கொள்கை ரீதியாக முடிவெடுத்து அவர்களுடைய ஆதரவை கோருவதற்கு நிற்கின்றார். ஆனால் இது ஜேவிபியோடு இவர்கள் பேசுவதென்பது ஒரு பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கணும். முதலில் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர்கள் பேசுவதை. டக்ளஸ் சிவானந்தாவை பொறுத்தவரையில் அவர் எங்கே காத்து கொண்டிருக்கின்றார்? கடந்த 2018 இதைத்தான் செய்தார். அந்த தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்காக நாங்கள் முன்னர் கூறியதை போன்று அந்த சேட்டுக்குள் விழுந்தவர் மற்றவரையும் சேட்டுக்குள் விழ வைத்து விட்டு 2 பேருமே ஒரே நிலையிலே வரக்கூடிய வகையிலான தந்திரத்தோடு தான் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு வழங்குகின்ற நிலைப்பாட்டை எடுத்தார் கடந்த தேர்தலிலே. ஆக அவர் இவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதிலே ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் ஜேவிபியை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களை தனித்துவமாக காட்டிக்கொள்கின்ற ஒரு நிலைமையிலே தமிழரசு கட்சியோடு இணக்கப்பாட்டை காண்பதென்பது, பொது இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே அவ்வாறு வழங்குவதென்பது ஒரு சாத்தியம் இல்லை. தேசிய மட்டத்தில் இருக்கின்ற ஜேவிபி பிரமுகர்கள் கூட சுமந்திரன் தரப்பு நிச்சயமாக இவர்கள் பேசியிருப்பார்கள். அவர்கள் சொல்லியிருப்பார், நாங்கள் நேரடியாக ஆதரவு வழங்க முடியாது. இப்ப சுமந்திரன் அவர்களுடைய திட்டமே அவ்வாறுதான். இப்ப ஏற்கனவே நாங்கள் கூறியதை போன்று தமிழரசு கட்சியினுடைய இவர்கள் கூட டக்ளஸ் சிவானந்தாவோடு CVK சிவஞானம் நேரடியாக பேசினார். ஆனால் CVK சிவஞானமும் சுமந்திரன் தரப்போ இதுவரை ஜேவிபியோடு பொறுப்பு வாய்ந்த தரப்போடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அவர்கள் தங்களுடைய உறுப்பினர்களையும் ஜேவிபியினுடைய உறுப்பினர்களையும் பேச வைக்கின்றார்கள். அவர்களை தூண்டிவிட்டு உறுப்பினர்கள்தான் சபையினுடைய நன்மை கருதி அந்த வட்டார உறுப்பினர்கள் அவர்கள் தாங்களாகவே அந்த உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு தங்களுக்கு ஆதரவு வழங்குமாறு கோரினார்கள். ஆகவே இதிலே கட்சியினுடைய நிலைப்பாடோ கட்சியினுடைய முடிவோ இல்லை, உறுப்பினர்கள் தான் இதை பேசினார்கள் என்பதாக இவர்கள் அவ்வாறுதான் இவர்கள் சாக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஜேவிபியினுடைய தலைமை தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, என்றால் இது தென்னிலங்கையிலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பரசியலுக்கான ஒரு அடித்தளமாக இருக்கும். ஆகவே அவர்கள் அதை சமாளிக்கக்கூடிய வகையிலே இந்த கருத்துக்களை கூறுகின்றார்கள். என்றால் அவர்கள் அடிப்படையில் கூறுகின்றபடியே மக்கள் ஆணைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அதை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் கூறிவிட்டார்கள் என்பதற்காக சுமந்திரன் அந்த முயற்சியை கைவிடப் போவதில்லை. அவருக்கு இருக்கின்ற ஒரே வழி ஜேவிபியோடும்
இபிடிபியோடும் சேர்ந்து தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதுதான் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே தெரிவு. ஏன்னா சங்கு சைக்கிள் கூட்டணி உருவானதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே தெரிவு அதுதான். ஏன்னா இப்ப யாழ்ப்பாண மாநகர சபை எடுத்துக்கொண்டால் 13 ஆசனங்கள் தமிழரசு கட்சிக்கும், 12 ஆசனங்கள் தமிழ் தேசிய மக்கள், அதாவது தமிழ் தேசிய பேரவைக்கும், 10 ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கும். அங்கே 45 உறுப்பினர்களை கொண்ட யாழ்ப்பாண மாநகர சபையிலே ஒரு பெரும்பான்மைக்கு 23 எண்ணிக்கை தேவை. அவை தமிழரசு கட்சியினுடைய 13ம் தேசிய மக்கள் சக்தியினுடைய 10 இணைந்தாலே 23 வந்துவிடும். ஆகவே இலகுவாக ஆட்சி அமைத்து விட முடியும். அது ஒரு அரும்போட்டு ஆட்சி நிலைமை. இபிடிபியோட கொள்கை ரீதியாக அவர்கள் இணங்கி விட்டார்களாக இருந்தால் அவர்களுக்கு யாழ்ப்பாணம் மாநகர சபையிலே ஒரு நிலையான ஒரு ஆட்சியை கொடுப்பதற்குரிய ஒரு நிலைமை உருவாகிவிடும். அதே போன்று ஏனைய இடங்களிலும் ஜேவிபியினர் 2, 3, 5 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். இபிடிபியும் அவ்வாறான ஆசனங்களை பெற்றிருக்கின்றார். ஆகவே இந்த தமிழ் தேசிய சக்திகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையிலே தமிழரசு கட்சியை நிலைநிறுத்துவதற்கு துரோகிகளோடும் இனவாத தரப்போடும் பெரும்பான்மை தரப்போடும் இணைந்துதான் அவர்கள் சபைகளில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. ஆகவே அதை கைவிட்டு விட்டு இவர்கள் அரசியல் துறவரம் செய்வதற்கு சுமந்திரன் ஒன்றும் முன்வரப் போவதில்லை. என்றால் அவர் எந்த பேயோடும் பிசாசோடும் சேர்ந்து தங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு அதன் மூலமாக மேலும் தமிழ் தேசியத்தையும் தமிழரசு கட்சியையும் பலகீனப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய ஒரே இலக்கு. ஆகவே அவர் இந்த முயற்சியை கைவிடப் போவதில்லை. அவர் நிச்சயமாக அந்த இலக்கை நிறைவேற்றுவதற்கான தத்தம் வேலைகளை பார்த்து கொண்டுதான் இருப்பார் என்பதை உறுதியாக கூற முடியும். நீங்கள் இப்படி கூறுகிறீர்கள், ஆனால் அவர் கூறுகிறார் நாங்கள் ஆட்சி அமைப்பது தொடர்பில் எந்த தமிழ் கட்சிகளுடைய ஆதரவு கோரிக்கையும் எந்த விதத்திலும் ஒளிவு மறைவின்றி தாங்கள் செயல்படுத்துவோம் என்று கூறுகிறார்கள். நான் நினைக்கிறேன் இபிடிபியோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியது சமூக வலைத்தளங்களில் நல்ல அடி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போட்டிருக்கிறது. அதனொரு வெளிப்பாடு தான் சுமந்திரன் இவ்வாறு வந்து வெளியே கூறுவது காரணம் என்று நீங்கள் நம்புகிறார். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது கூறிவிட்டார்கள் தாங்கள் யாரோடும் கூட்டிச் சேர்வதற்கு தயாரில்லைறது கூட இப்பொழுது செய்திகள் வருகின்றது. இது தொடர்பாக உண்மைதானா நீங்கள் குறிப்பிட்டதை போல் டக்ளஸ் சிவானந்தா CVK சிவஞானம் சந்திப்பு என்பது தமிழரசு கட்சிக்கு எதிரான மிகப்பெரிய அதிர்வலைகளை கட்சிக்குள்ளாகவும் வெளியாகவும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதை ஈடு செய்ய வேண்டிய ஒரு, அதாவது விழுந்தாலும் மிசையிலே மண்ணொட்டவில்லை என்பதாக அவர் அந்த கருத்தை கூறியிருக்கிறார். நாங்கள் வெளிப்படையாகத்தான் பேசியிருக்கிறோம். இந்த தரப்போடு நாங்கள் கள்ள கூட்டணி கிடையாது, நாங்கள் வெளிப்படையாக. என்றால் அவர் தன்னுடைய ஊடக ஜாம்பவானாக இருக்கின்ற தன்னுடைய ஊதுகுழல் ஊடகத்தை வைத்துக்கொண்டு தான் அவர் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இருந்தார். சங்கு சைக்கிள் கூட்டணி டக்ளஸோடு சந்திக்க போகின்றது என்று. ஆகவே அதை ஒரு இல்லாத ஒரு ஒன்றை இவர்கள் பெருசாக்கி அதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் தேசிய தரப்பினருடைய எதிர்ப்பையும் அந்த தரப்பின் மீது குவிமையப்படுத்திவிட்டு சந்தடி சாக்கிலே தாங்கள் டக்ளஸோடு சந்தித்து விட்டு அவர்களும் சந்திக்கத்தான் முற்பட்டார்கள், நாங்களும் சந்தித்தோம் என்ற ஒரு பொதுமை நிலைமையில கொண்டு வருவதற்காகத்தான் அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள். இப்போது அது அனைத்துமே வெட்ட வெளிச்சமாகிவிட்டது இவர்களுடைய நாடகம் என்று. ஆகவே இதை இப்படியேனும் அவர்கள் கள்ளத்தனமாக முயற்சி எடுத்தார்கள், நாங்கள் நேரடியாக முயற்சி எடுத்தோம், இதிலே ஒன்றும் தவறு இல்லை என்பதாக அவர் கூறியிருக்கிறார். அதே நேரத்திலே தாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லை என்று உண்மையிலே டக்ளஸ் சிவானந்தாவும் இன்னும் முடிவு சொல்லவில்லை. நாங்கள் முன்னர் கூறியதை போன்று அந்த கரடிய காரியம் உழுந்ததை போன்று அவர் என்றால் இவர்களை மனதார விரும்புகின்றார், வர வேண்டும் பாருங்க. அவர்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த எங்களுடைய கொள்கை தான் வென்றிருக்கின்றது. நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக 90ஆம் ஆண்டுக்கு பின்னர் தேசிய நீரோட்டத்திலே நாங்கள் கலந்து மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்ற ஒரு கொள்கை அடிப்படையில ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று அந்த கொள்கை சரி என்ற காரணத்தினால்தான் எங்களை தேடி வந்து தமிழரசு கட்சி சந்திக்கின்ற நிலைமை உருவாகி இருக்கின்றன. அவர்கள் தங்களை புனிதர்களாக்கிக் கொள்வதற்கு அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்த பார்க்கின்றார்கள். சித்தார்த்தன் எவர் போய் சந்திக்க கேட்டாலும் ஒரு ஓமன்று அதற்கு இணங்குவார் என்றால், இல்லை தானாக கூட அப்படியான சூழ்நிலைகளை உருவாக்க பார்ப்பார் என்றால் அதன் மூலமாக தங்களை புனிதர்களாக்கி பாருங்கள், அவர்களே கடைசியாக எங்களிடம் தான் வந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் தான் சரியான பாதையிலே பயணிக்கின்றோம் என்பதாக கூறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் காரணமாக டக்ளஸ் சிவானந்தா தரப்பு எப்படி தமிழரசு கட்சியினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா, வெளிப்படையாக கொள்கை ரீதியாக அவர்கள் ஒவ்வொரு சபைகளையும் வெளிப்படையாக அறிவித்து தமிழரசு கட்சிக்கு தங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுப்பார்களா என்பது இதுவரை உறுதியாக தெரியவில்லை. ஆகவே அந்த ஏமாற்றத்தை இவர்கள் சமன் செய்யக்கூடிய வகையில் தான் நாங்கள் யாருடனும் கூட்டணி இல்லை, யாருடைய ஆதரவை நாங்கள் கோரவில்லை என்பதாக அவர் கூறியிருக்கிறார். ஆகவே இது அவர்களுக்கு வேறு வழி இல்லை. என்றால் அவர் இப்படி கூறுவதனூடாகத்தான் அவர்கள் தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கின்றார்கள், தங்களுடைய பின்னடைவுகளை சமன் செய்வதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இதன் மூலமாக கூறிக்கொள்ள முடியும். நீங்கள் எப்படி கூறும்பொழுது அவர் வடக்கு கிழக்கில் அவர் சவால் விட்டிருக்கின்றார், எல்லா சபைகளிலும் தாங்கள் போட்டியிடுவோம், யாருமே தடுக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார்.
உண்மையில் அதான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து கூறி வருவது போன்று ஒரு கள்ள கூட்டணி இருக்கின்றது. அவர் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறினாலும், ஜேவிபியோடு அவரிடம் கள்ள கூட்டணி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சபைகளிலும் யார் யாருடைய கைகளிலே அந்த தமிழரசு கட்சியினுடைய அ வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதற்குரிய, இல்லை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு எந்த தரப்பிடம் இருக்கின்றது என்பதை பார்த்து, அவர்களிடம் என்னென்ன வழிமுறைகளில் எல்லாம் பேரம் பேசி, பணமோ, இல்லை வேறு விதத்தில் அரசியல் ரீதியான ஒரு ஆசைகளோ, இல்லை அடுத்து வரும் மாகாண சபைக்கான ஒரு வாய்ப்புகளை அதாவது ராளை போட்டு சுறாய் பிடிப்பதை போன்று அப்படியே ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களுடைய ஆதரவை பெறுவது. அதற்கு அவர்கள் எந்த எல்லை வரை செல்வதற்கும் அவர் தயாராக இருக்கு. இது எப்போதோ இந்த பேரம் பேசல்கள் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்து விட்டது. ஆகவே அவர் அந்த துணிவில் தான் கூறுகின்றார். இப்போது அவர் கூட ஆரம்பத்திலே கூறினார், மக்கள் ஆணைக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும், யாருக்கு எந்த சபைகளில் அதிகமான ஆசனங்களை மக்கள் ஆணை வழங்கினார்களோ அதற்கு இவர்கள் இணங்க வேண்டும், மற்றவர்கள் முன்வர வேண்டும் என்று. ஆனால் அவ்வாறு கூறிய அதே சுமந்திரனே அதை குழப்புகின்ற வகையிலே, அந்த மக்கள் ஆணைக்கு விரோதமாக செயல்படுகின்ற வகையிலே அவர் தமிழரசு கட்சியினுடைய நகர்வுகள் இடம்பெற்று வந்ததை நாங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தோம். அதாவது சங்கு தரப்போடு பேச்சுவார்த்தை நடத்தியது, அவர்கள் ஒரு நல்லிணக்க அடிப்படையில் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். நாங்கள் உங்களுக்கு பெரும்பான்மையான இடங்களிலே உங்களுக்கு தேவையான ஆதரவை தருகின்றோம், எங்களுக்கு வவுனியா நகரசபையில் மட்டும்தான் சங்கு கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலான ஒரு நிலைமை இருக்கின்றது, அதை விடுத்து எங்களுடைய எதிர்கால அரசியல் நன்மை கருதி மேலும் ஒரு 4-5 சபைகளிலே அந்த இரண்டாவதாக அதிக ஆசனங்களை பெற்ற என்ற அடிப்படையிலே தங்களுக்கு தவிசாளர் பதவியை விட்டு கொடுத்து, என்றால் வடக்கு கிழக்கு ரீதியாக கணிசமான சபைகளிலே தமிழரசு கட்சி முதன்மை இடத்தை பெற்றிருக்கின்ற நிலைமையிலே இதற்கு கைமாறாக ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே அவர்கள் ஒரு நிபந்தனையாக கூட வைக்கவில்லை, ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே இந்த சபைகளிலே ஆட்சியில் எங்களுக்கு தந்தால் நாங்கள் அங்கே எங்களுடைய அரசியல் ரீதியாக தங்களை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொள்வதற்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். அது நிராகரிக்கப்பட்டதனால்தான் சங்கு தமிழரசு கட்சி இடையான பேச்சுவார்த்தை என்பது முறிவுக்கு வந்து அவர்கள் சைக்கிள் கட்சியோடு சேர்ந்து சைக்கிள் தரப்போடு சேரக்கூடிய ஒரு நிலைமை உருவானது. ஆகவே இவர்கள்லாம் அதுக்கு வித்திட்டவர்கள். ஏனால் நாங்கள் ஏற்கனவே கூறியதை போன்று இவர் ஆரம்பத்திலே அவருக்கு அவ்வாறான ஒரு நிலைப்பாடு இல்லை, அவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய நிலைப்பாடு இல்லை. அப்படி இருந்து மேன் சந்தித்தார் என்று சொன்னால், இவர் சந்திக்காமல் ஒரு இடைவெளி ஏற்படுத்தி விட்டால் அது சங்கு சைக்கிள் கூட்டணியை மேலும் வலுப்படுத்தி விடும். ஆக சுமந்திரனோடு சங்கு கதைக்கின்றது, தமிழரசு கட்சியோடு சங்கு போகின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவதானிக்கின்ற போது சைக்கிள் தரப்பு சங்கு தரப்பு ஒரு ஐயப்பாட்டு ஒரு இடைவெளியை பேணக்கூடிய நிலைமை உருவாகும். ஆகவே இது டக்குன்னு உள்ளூராட்சி மன்றங்களே ஆட்சி அமைக்கின்ற அந்த கால இடைவெளிக்குள்ளாக இந்த இடைவெளியை தக்க வைத்து விட்டால் கடைசி நேரத்தில் இவர்களை கலட்டி விட சங்கு தனியே சைக்கிள் தனியே என்று நின்று விட்டால் தமிழரசு கட்சியே பெரும்பான்மையான இடங்களே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். அப்படியான ஒரு கள்ளத்தனத்தோடு தான் இவர் அந்த வியூகங்களை வகுத்தார். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக கூறுவது போன்று சுமந்திரன் உதட்டளவிலே கூறுகின்ற அந்த ஒற்றுமை, அந்த மக்கள் ஆணைக்கு மதிப்பளிக்கின்ற தன்மை அவருடைய உள்ளத்திலே இல்லை. அவர் மக்கள் ஆணைக்கு மட்டுமல்ல, தமிழ் தேசியத்தையே படுகொலியில் புதைக்கின்ற அந்த செயல்பாட்டை நோக்கித்தான் அவர் ஒவ்வொரு நகர்வுகளை மேற்கொள்கிறார். இப்போது கூட அந்த ஒரு ஆணவத்தோடு அந்த கருத்தை கூறியிருக்கின்றார். என்னால் இப்போது தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான ஒரு கூட்டணி மலர்ந்ததற்கு பிற்பாடு தமிழரசு கட்சியினுடைய நிலைமை என்பது பரிதாபத்துக்குரியதாக மாறி இருக்கின்றது. ஆகவே இப்போது எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணும் போக வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையோடு அவர் இந்த முடிவுகளை எடுத்திருக்கின்றார். ஏனால் அவருக்கு இப்ப இருக்கின்ற ஒரு பிரச்சனை வல்வெடுத்துறை பருத்துறை ஒரு சவால் நிறைந்ததாக இருக்கின்றது. இப்ப வல்லடுத்துறையிலே நாங்கள் ஏற்கனவே கூறியதை போன்று அங்கே சுமந்திரன் தமிழரசு கட்சியினுடைய பிரமுகர் ஒருவர் படுதோல்வி அடைந்திருக்கின்றார் சைக்கிள் கூட்டணியிடம். ஆகவே அங்கே சைக்கிள் தான் பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஆகவே இவர்கள் கூறியதை போல மக்கள் ஆணைக்கு மதிப்பளிப்பதாக இருந்தால் வல்லடுத்துறை நகரசபையிலே சைக்கிள் தரப்புக்கு தான் இவர் ஆதரவு வழங்க வேண்டும். ஆனால் அங்கே ஜேவிபியோடு சேர்ந்தேனால் அங்கே சைக்கிள் தரப்புக்கு ஆதரவு வழங்கினால் நான் கட்சியை விட்டு வெளியேறி சென்று விடுவேன் என்று சுமந்திரனுக்கு கடும் நெருக்கடியை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறார் சுமந்திரனுடைய ஆதரவாளர். இதை கடந்தான் யாழ்ப்பாண மாநகர சபையும் வல்லடுத்துறையையும் ஜேவிபியோடு சேர்ந்து கைப்பற்றுகின்ற ஒரு நடவடிக்கைக்கு இவர் முயற்சி எடுத்து வருகின்றார். அதே நேரத்தில் பருத்தித்துறையிலும் 5 ஆசனங்களை தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட தமிழ் தேசிய பேரவை பெற்றிருக்கின்றது. 4 ஆசனங்களை தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது. அவை அங்கே ஆட்சி அமைப்பதற்கு 8 ஆசனங்கள் தேவைப்படுகின்றது. மேலதிகமாக 3 ஆசனங்கள் தேவைப்படுகின்றது. அப்படியான ஒரு நிலைமையிலே 4 இடங்களை பெற்ற தமிழரசு கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் ஒருவர் தன்னை தவிசாளராக முன்னிறுத்த வேண்டும்
தமிழரசு கட்சி ஏனைய தரப்போடு இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் கட்சி தலைமைக்கு வலியுறுத்தி வருகின்றார். இது ஒரு உள்கட்சி ரீதியாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இது என்றால் நாங்கள் ஏற்கனவே இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தோம். இவர்கள் ஒரு வெளிப்படையாக மக்கள் ஆணை என்று பேசினாலும் ஏனைய தரப்புகளோடு பேசினாலும் இவர்கள் தங்களுடைய உள்கட்சி நெருக்கடிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படியான ஒரு குறுக்கு வழியிலே ஒரு கள்ளத்தனமான முயற்சியிலே ஈடுபடுவதற்கு இவர்கள் அதுதான் அவர்களுடைய ஒரு கடைசி ஆயுதமாக இருக்கும் என்பது எப்போதோ தெரிந்த விடயம். அப்ப அந்த நிலைப்பாட்டுக்கு தான் இப்போது சுமந்திரன் பகிரங்கமாக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் சகல சபைகளிலும் நாங்கள் என்றால் பருத்தித்துறையிலே 4 ஆசனங்களை வீட்டுக்கு கிடைத்திருக்கின்றனால் அவர்கள் அங்கே உள்கட்சி நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய வகையிலே தங்களுடைய வேட்பாளரை தவிசாளராக அறிவிப்பார்கள். ஆகவே மேலதிகமாக 4 ஆசனங்கள் இவர்களுக்கு தேவை. அங்கே நான் நினைக்கிறேன் இபிடிபிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் 3 ஆசனங்கள் அதில் போனஸ் ஆசனங்களாக 2 தரப்புக்கும் கிடைத்திருக்க வேண்டும் என்று நம்புகின்றேன். சைக்கிளுக்கு 5, ஊசி கொண்டு சங்குக்கு 2 கிடைத்திருக்கின்றது. ஆகவே 5, 2, 7, 1, 8 8 போனால் மிகுதி 7 என்றால் அங்கே 3 ஆசனங்கள் இபிடிபிக்கு 1, தேசிய மக்கள் சக்திக்கு 2 பருத்தித்துறையில கிடைத்திருக்கின்றது. ஆகவே இவர்கள் அந்த ஊசி வேட்பாளரை இல்லை யாரோ ஒருவரை வளைத்து போட்டு ஏன்னா சங்கு கொள்கை ரீதியாக முடிவெடுத்து சைக்கிளோடு நிற்கின்ற பட்சத்திலே 5, 2, 7 அவர்களுடைய பக்கம் இருக்கின்றது. அந்த ஒரு இடம் ஊசி சார்பாக மேலதிக போனஸ் ஆசனத்தினூடாக ஒரு ஒரு உறுப்பினருக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அந்த ஊசி வேட்பாளரை எப்படியாவது விலைக்கு வேண்டு இல்லை ஏதோ ஒரு விதத்திலே வளைத்து போட்டு அவரை இல்லை அந்த வாக்கெடுப்பிலே பங்கு பெறாமல் செய்தால் கூட இவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலையை உருவாக்கலாம். 7க்கு 7 என்று வந்துவிட்டால் இந்த குடவோலை முறையிலே குலுக்கல் முறையிலே இவர்கள் தெரிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கூட உருவாக்கலாம். அப்படி ஒருவேளை வெற்றி பெற்றால் நன்மை, இல்லை தோற்றால் உள்கட்சி நெருக்கடியை சமாளிக்க முடியும். நீங்கள் கேட்டதை போன்று நாங்கள் போட்டியிட வைத்தோம், ஆனால் வெற்றி பெற முடியவில்லை என்பதாக அவர்களை சமாதானப்படுத்த முடியும். அதேபோன்று பல்வேறு அவ்வாறு மேற்கொள்ள முடியும். இப்படியாக பல இடங்களிலே அந்த வேட்பாளர்களை சுயேட்சை குழுக்களாகவும் இல்லை இப்படியாக 1, 2 ஆசனங்களை பெற்றிருக்கின்ற ஏனைய தரப்புகளையும் பணத்தை கொன்றும் வேறு விடயங்களை கொன்றும் அவர்கள் பேரம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நம்பிக்கையில் தான் அவர் கூறுகின்றார் தாங்கள் சகல இடங்களிலுமே ஆட்சி அமைப்பக்கூடிய முயற்சி எடுப்ப முடியும். இது உண்மையிலே மக்கள் ஆணைக்கு மிக மிக விரோதமான ஒரு நிலைப்பாடு. ஏனால் ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு ஒன்று சைக்கிள் தரப்பும் சங்கு கூட்டணியும் இணைந்திருக்கின்றது என்று சொன்னால் ஒரு அடிப்படையிலே உள்ளூராட்சிகளிலே அவர்களுக்கான தங்களுடைய அரசியல் நோக்கங்கள் இருந்தாலும் அது தமிழ் தேசியத்தை பலப்படுத்துகின்றது என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒரு கொள்கையை முன்வைத்து இன்னும் டக்ளஸ் தேவானந்தாவோடு இவர்கள் ஆதரவு கேட்பதிலே ஒரு கொள்கையை முன்னிறுத்த முடியாது. ஆனால் இங்கே ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். ஒரு தமிழ் தேசியத்தை எவ்வாறு வலுப்படுத்துவது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது, தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக தெளிவான வரையறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. மக்களை திரட்டி ஒரு மக்கள் திரள் ஒரு எழுச்சி மூலமாக மக்களுடைய கோரிக்கைகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுப்பது, நிலம்புலம் இணைந்த வகையிலே எவ்வாறு இந்த விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்வது, அப்படியான பல விடயங்கள் எழுத்து வடிவத்திலே அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை மீறி எவர் செயல்பட்டாலும் அவர்கள் இலகுவாக மக்களினால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். இவர்கள் தமிழ் தேசியத்துக்கு விரோதமானவர்கள். இந்த சங்கு சைக்கிள் கூட்டணி என்பது இவர்கள் தங்களுக்கு தாங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு சிறை. என்றால் இதிலிருந்து இவர்கள் யாராவது ஒரு தரப்பு வெளியேறுமாக இருந்தால் அது இவர்கள் என்ன நியாயத்தை கூறினாலும் ஒரே ஒரு விடயத்தை தான் நாங்கள் அளவுகோலாக பார்க்க முடியும். இந்த சங்கு சைக்கிள் கூட்டணி என்பது தமிழ் தேசியத்தினுடைய தேவை. விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்கின்ற இந்த தருணத்திலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அடைவு. இதை குழப்புகின்ற எவராக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு செய்கின்ற துரோகமாகத்தான், இல்லை தமிழ் தேசிய அரசியலுக்கு செய்கின்ற துரோகமாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். அவர்கள் என்ன நியாயத்தை கூறிவிட்டு போகட்டும். இன்று களத்திலே நஞ்சு மாலையை கட்டி கொண்டுன்ற போராளிகள் அவர்கள் சந்தித்த இன்னல்கள், நெருக்கடிகள், அவமானங்கள், இந்த ஒவ்வொரு போராளி ஒவ்வொரு மாவீரருடைய வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுடைய தியாகங்கள் நாங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாது. இன்று எத்தனையோ ஒரு கரும்புலிகள் இன்று அவர்களுடைய ஒரு அருந்துவதற்கு நீர் இல்லாத காலகட்டத்திலே சிறுநீரை கூட குடித்து அவர்கள் அந்த இலக்கை அடையும் வரை அங்கே தங்களுடைய உயிரை பாதுகாத்து வைத்துக் கொண்டு அந்த இலக்கை அடைந்து அந்த இனத்துக்கான தடைகளை அகற்றுகின்ற அந்த மிகப்பெரிய ஒரு தியாக வரலாற்றை படைத்திருந்தார்கள். என்று அழுகி அவர்கள் போடுகின்ற என்று எங்களுடைய கரும்புலி நான் நினைக்கின்றேன் பூட்டோண்ணனுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் கூட அந்த எழுதுமட்டுவாள் ஆட்லரி தளத்தை தகர்க்கின்ற அந்த முயற்சியிலே அங்கே பதுங்கி இருந்து அவர் அங்கே இருந்து அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது
அந்த இராணுவத்தினர் போடுகின்ற கழிவு உணவுகளைத்தான் அந்த உண்டு அவர்களுடைய கழிவைத்தான் அவர் உணவாக உட்கொண்டு பல நாட்கள் அங்கே இருந்து கொண்டு அந்த வேவு நடவடிக்கைகளை எடுத்து அந்த தளத்தை தகர்க்கின்ற மிகப்பெரிய ஒரு விடயங்களை சாதித்திருந்தார். இதே போன்று நாங்கள் எண்ணற்ற போராளியோட தியாகங்களை சொல்லுவோம். அவர்களெல்லாம் இனத்துக்காக, அவர்கள் தங்களுக்காகவோ தங்களுடைய குடும்பத்துக்காகவோ அந்த தியாகத்தை செய்யவில்லை. எங்களுடைய இனம் சுதந்திரமாக வாழ வேண்டும், நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், எங்களுடைய வருங்கால சந்ததி சுதந்திரக்காரை சுவாசிக்க வேண்டும், நாங்கள் ஒரு சுதந்திரமான நிலையிலே எங்களுடைய தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த ஒப்பற்ற தியாகத்துக்காகத்தான் அவர்கள் அந்த அவ்வளவு விடயங்களை செய்திருக்கின்றார்கள். அதை நீங்கள் அவ்வாறு நீங்கள் உயிரை கொடுக்க தேவையில்லை. நீங்கள் இந்த கொள்கைக்காக உங்களுடைய ஆசாபாசங்களை, உங்களுடைய அரசியல் ஆசாபாசங்களை துறந்து நீங்க முற்றிலும் உங்களுடைய இல்வாழ்க்கை ஆசாபாசங்களை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய போராளிகள், எங்களுடைய மாவீரர்களை போன்று நீங்கள் முற்றுமுழுதாக உங்களுடைய இல்லற வாழ்க்கை, உங்களுடைய இல்வாழ்வை வாழ்க்கை ஆசாபாசங்களை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் ஆசாபாசங்களை துறந்து இப்போது உருவாக இருக்கின்ற சங்கு சைக்கிள் கூட்டணியை உடைந்து போகாமல், சிதைந்து போகாமல், அது மேலும் வலுப்பெறக்கூடிய வகையிலே நீங்கள் உங்களை நீங்களே அதுக்கான ஆகுதியாக்கி அது இருப்பதுதான் தமிழ் மக்களுக்கு செய்கின்ற ஒரு கைமாறாக. இந்த 16 ஆண்டுகளாக இதை தமிழ் மக்களை வைத்து பிழைத்து விட்டீர்கள். இனி வருகின்ற ஒரு குறிக்கப்பட்ட காலமாவது தமிழ் தேசியத்துக்காக, தமிழ் மக்களுக்காக நீங்கள் உங்களுடைய அரசியலை முன்னெடுப்பதற்கு இந்த சங்கு சைக்கிள் கூட்டணி என்பது தொடர வேண்டும். இதிலிருந்து வெளியேறுவது என்பது ஒரு இதாக தமிழ் மக்களை செய்கின்ற துரோகமாகத்தான் அமையும். ஆகவே அப்படியான ஒரு நிலைமையிலே சுமந்திரன் அவர்களுடைய இந்த கூற்றும் இதனால் தான் அவர் மிரண்டு போயிருக்கின்றார். இந்த கூட்டுக்குள் இருந்து கொண்டும் சிலரை உடைப்பதற்கு அவர் முயற்சி எடுக்கின்றார். அதுக்குள் இருக்கின்ற உறுப்பினர்களை கூட ஒரு விலை பேசி வாங்கி விடலாம் என்றால் அப்படியான ஒரு நிலைமையில் தான் இந்த தேர்தலில் சிலர் அந்த கட்சியினுடைய பாரம்பரிய உறுப்பினர்களாகவோ இல்லை அந்த கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களாகவோ அல்லாமல் ஒரு பொது நிலைப்பாட்டிலே அந்த சின்னத்துக்களாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற போது அவர்களை ஏதோ ஒரு விதத்திலே மடைமாற்றுவது இலகு, அதாவது பிரதேசவாதம், எங்களுடைய ஊரவன், எங்களுடைய ஊர்ல ஒருத்தன் இதன்றான், அவனுக்கு நீங்கள் ஆதரவா நிக்கணும், சும்மா அவங்க தவிசாளர் யாரோ ஒருத்தனை கொண்டு வராங்க, அந்த ஒரு சபைக்குள்ளேயே பிரதேசவாதத்தை தூண்டுகின்ற வகையில சுமந்திரன் தரப்பு பேரம் பேசி கொண்டிருக்குது. ஏன்னால் அந்த ஆதரவை புறவணும்ன்றதுக்காக அப்படி பேசினோம். என்றால் ஒரு பிரதேச சபை என்று சொன்னால், இப்ப பருத்தித்துறை பிரதேச சபைன்னா 15 உறுப்பினர்கள், அங்கே 9 வட்டாரங்கள், அந்த 9 வட்டாரத்திலிருந்து வெற்றி பெற்ற ஒருவர் தான் தவிசாளராக வர முடியும். ஆகவே ஏனைய பகுதியில் இருப்பவர்கள் இவர்களுடைய தவிசாளர் வேட்பாளருக்கு அருகாமையில் இருக்கின்றவர்களிடம் அவ்வாறு பேசுவார்கள். அவன் அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் தவிசாளராக இங்கே எல்லாம் அவங்களும் நாங்கள் எங்களுடைய அளவரால் நாங்கள் நிப்பாடுறோம், நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு விதமா இன்னும் மேலும் மேலும் எங்களோட மக்களை கூறு போட்டு பணத்துக்காகவும் பதவிகளுக்காகவும் கூறு போட்டு பிளவுபடுத்துகின்ற அந்த அரசியலை, அந்த பிளவுவாத அரசியலை மேலும் மேலும் வலுப்படுத்துகின்ற வகையில் தான் இந்த சுமந்திரன் இந்த அறிவிப்பு இருக்குது. ஆகவே மக்கள் இந்த விடயங்களை எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கடைசி ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டும். தமிழரசு கட்சியை தமிழ் மக்கள் எடை போட்டு பார்க்கக்கூடிய கடைசி சந்தர்ப்பமாகத்தான் இதை நாங்கள் பார்க்க முடியும். ஏற்கனவே கூறியதை போன்று இது பாடையில ஏற்றி விட்டாச்சு. இனிமேல் நாங்கள் தாமதிப்போமாக இருந்தால் தமிழ் தேசிய அரசியல் நாறி போகும். ஆகவே தயவு தாட்சண்யம் பார்க்காமல் தமிழரசு கட்சியை கொண்டு போய் நல்லடக்கம் செய்வதோ இல்லை தகனக்கிரியை செய்வதோ அந்த வேலையை செய்வதொன்றுதான் நாங்கள் இந்த இப்படியான ஒரு தற்கூறிய அரசியலுக்கு எல்லாம் ஒரு முடிவை கொடுப்பதாக இருக்கு. சரி, தமிழரசு கட்சியில் இருக்கின்ற கோமாளிகள் மக்கள் ஆணையை மதிக்காவிட்டால் மக்கள் நிச்சயமாக விரட்டி அடிப்பார்கள். ஏற்கனவே இவர்களுக்கு ஒரு உதாரணமாக சுமந்திரன் நாடாளுமன்ற தேர்தலில் நிராகரித்திருக்கிறார்கள். அந்த பாடத்தை கூட கற்கவில்லை போல் இருக்கின்றது. சரியான பாடம் கற்கும் பொழுதுதான் வெளியேறுவார்கள். அந்த ஒரு நிலைமையை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். இராமேந்திரன். அவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அவர் செல்கின்ற பாதை என்பது தமிழ் தேசிய அரசியலையும் தமிழரசு கட்சியையும் நாசமறந்து விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரே நோக்கத்தோடு தான் சுமந்திரன் அவர்களுடைய அரசியல் வருகையும் அரசியல் பயணமும் தொடர்கின்றது. ஆகவே அவருடைய தோல்வி அவரை நன்றாக தெரியும். இந்த தேர்தலிலே தனக்கு அப்படியான ஒரு முடிவு கிடைக்கும் என்பது அவர் தெரியும். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இப்படியான முடிவு கிடைக்கும் என்று தெரியும். அடுத்து வருகின்ற மாகாண சபை தேர்தலில் தமிழரசு கட்சி எங்கே நிற்கும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அதை நோக்கி அவர்கள் தெளிவாக அதற்கு கீழ் இருப்பவர்களாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தெரியாமல் இந்த சுமந்திரனுடைய அந்த அரசியல் நிலைப்பாடுகளை, உண்மை நிலைப்பாடுகளை அறியாமல் வெகுளித்தனமாக சுமந்திரனை ஏதோ ஒரு பெரிய சாதனையாளராகவும் அவர் மூலமாக ஏதாவது ஒரு அதிசயங்கள் நிகழும் என்று நம்பிக்கொண்டு இருக்கின்ற அந்த முரட்டு பக்தர்களும் ஏமாளிகளும் தமிழரசு கட்சிக்குள் இருக்கிற ஏமாளிகளும் தான்
புரிந்து கொள்ள வேண்டிய பாக்கி இருக்கின்றதை தவிர அவர்கள் ஒருவருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்போது மக்கள் ஓரளவு புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழரசு கட்சியில் இருப்பவர்களும் அதன் காரணமாகத்தான் கே வி தவராசா, சரவணபவன் போன்ற சசிகலா ரவிராஜ் போன்ற தரப்பினரெல்லாம் இப்போது வெளியேறி வந்து விட்டார்கள். காலப்போக்கிலே மேலும் பலர் வெளியேறி வந்து இணைய தரப்புகளோடு இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அதுதான் நாங்கள் உண்மையான தமிழரசு கட்சியினுடைய பற்றாளர்களும் தொண்டர்களும் சிந்திக்க வேண்டிய தருணம். இதை விட்டால் அகால மரணம் தான். அதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். இதுவரை நேர்மும் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். தாயக ஊடகவியலாளர் இராமிதர்கள் இணைந்து அரசியல் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்திருந்தார். அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு உயிரோடை தமிழில் தொடர்கின்றது பேர்லின் சேகர் அவர்கள் தொகுத்து வழங்கும் இதயராக நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தனாஞானி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.